இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அப்போனா 2 விஷயத்திலையும் பவுல் தன்னை ரெடி பண்ணி கொள்கிறார். அந்த 16வது வசனம் சொல்லுது, 16, 17 சொல்லுது தெசலோனிக்கேயர்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவர் தன்னை பற்றி எழுதுறார், உயிரோடு இருக்கிற நாமும். ஆனால் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்படிக்கு தகுதியாகும்படிக்கு. அப்போ மரித்தாலும் 2த்துக்கும் ரெடியாக இருக்கிறார் பவுல். ஒருவேளை நான் மரிச்சிட்டேன்னா கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், அதுக்கு நான் தகுதியாக இருக்கிறேன். அப்படி இல்லை, நான் இருக்கும் போதே வருகை வந்துடுச்சுன்னா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட. அப்போ 2 விஷயத்துக்கும் ரெடியாக இருக்கிறார். ஒருவேளை வருகை தாமதித்தால், அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, வருகை தாமதித்தால் நான் மரித்து விட்டேன் என்றால், அந்த மரித்த போது மீண்டும் கிறிஸ்து வரும்போது ஒரு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கும் நான் தகுதி உள்ளவனாக தான் மரிக்கிறேன். அவர் சொல்கிறார், மரிக்கும் போது நான் எப்படி மரிக்கிறேன், அந்த உயிர்த்தெழு மீண்டும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதற்கும் தகுதி உடையவனாக தான் மரிக்கிறேன். அப்படி ஒருவேளை வருகை இப்போ வருதுனாலும் உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியோடும் நான் இருக்கிறேன். ஹி வாஸ் ரெடி ஃபார் எவ்ரிதிங். 2 காரியத்தையும் சொல்றாரு. ஒன்று மரித்தோர் உயிர்த்தெழுதல், இன்னொன்று உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுதல். இந்த 2த்துக்கும் அவர் ரெடியாக இருப்பதாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம 2த்துக்குமே ரெடி கிடையாது. 2த்துக்குமே ரெடி கிடையாது. ஒன்று, இன்னைக்கு கிறிஸ்து வருவாரானால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒருவேளை வருகை தாமதித்தால், மரணம் முந்துமானால், மரிக்கும் பொழுது ஒரு தகுதியோடு கூட மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு, மரணத்துக்குள்ளாக அவர் மரிக்கும் பொழுது, அந்த காரியத்தை அவர் பேசும்பொழுது, நான் மரிக்கும் பொழுது உயிர்த்தெழும்படிக்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு, எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு. அப்போனா என்ன சொல்றாரு, ஒருவேளை, ஏன்னா மரணம் எப்போ வரும் தெரியாது, சடுதியா வந்துடும். அதுவும் இந்த காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம். 40, 45லேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் மரணம் எப்போ வேணாலும் வருது. ஆனால் அவர் சொல்றாரு, மரிக்கும் போது நான் எப்படி மரிக்கிறேன், மீண்டும் எழுவதற்கு தகுதி உடையவனாய் மரிக்கிறேன். உயிரோடு வாழ்கிற நாட்களெல்லாம் நான் எப்படி வாழுகிறேன், எப்போ வருகை வந்தாலும் மர்மமாகி போவதற்கு எப்படி இருக்கணுமோ அப்படி வாழுகிறேன். யோசித்து பாருங்க, எல்லாத்துக்கும் ரெடி. இப்போ நீங்கள் இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு பாருங்கள், ஒரு முன்னறிவிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 23 நமக்கு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம் வரப்போகுது, ஒரு டைம் டேபிள், ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டைம் டேபிள். இது எதுக்கு இந்த டைம் கொடுக்கப்படுகிறதுனா ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் சொல்கிறாரு, வருகைக்கு ப்ரிப்பரேஷன், வருகைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது. ஒரு இமை பொழுதில், ஒரு நிமிஷத்தில் நாம் மர்மமாகி போயிடுவோம். எப்போ வரும், நினையாத நாளிகையில் வரும். ஸோ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் வரும். அது மரணம் வந்தாலும் சரி, வருகை வந்தாலும் சரி, எந்த நிமிஷமும் நான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பவுலாக நிற்கிது. நீங்களும் நானும், அவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் சாயலில் என்னை போல மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவின் சாயலில் கொஞ்சம் குறை என்ன பண்ணியிருக்கிறேன், தரித்திருக்கிறேன். நீங்கள் என்னை போல மாற வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ பவுல் மாதிரி மாறணும். பவுல் கிறிஸ்துவை போல இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுது, நான் மரித்தாலும் உயிரோடு எழும்பதற்கு தகுதி உள்ளவனாய் மரிக்க தயாராக இருக்கிறேன், தகுதியாக இருக்கிறேன். ஒருவேளை வருகை இந்த நிமிஷம் வந்து நான் உயிரோடு கூட மர்ரூமானாலும் மர்ரூமாவதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய லைஃப்ல எப்பவும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சும்மா ஏதோ மெசேஜுக்காக இல்லை, நம்ம அதுக்காக ப்ராக்டிஸ் இன்னிலிருந்து எடுக்கணும். ஏன்னா வருகை எப்போ வேணாலும் வரும். ஏன்னா இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், அடையாளங்கள்லாம் நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதுக்கு நடுவில் நான் அந்த வருகையில் போகணும். ஒருவேளை யுத்தங்கள் வருது, நமக்கு வரான்னு நான் சொல்லலை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஈரானில் இருக்கிறாங்க, அல்லது வந்துட்டு இந்த யுத்தங்கள் நடக்கிற நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ வேணாலும் மரணம் வரும். தூங்கிட்டு இருக்கும்போது கூட குண்டு போட்டு போயிடுறாங்க இல்லையா. அந்த மரணம் எப்போ வந்தாலும் அந்த மரணத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களாம், மீண்டும் கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுவதற்கு அந்த மரணத்திற்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியோடு நான் இப்போ இருக்கிறேன். எப்போ மறைச்சாலும் நான் உயிர்த்தெழுவதற்கு தகுதி உள்ளவனாய் மரிக்கிறேன். அப்போ அப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எனக்கு லைஃப்பில் இருக்கா, நான் அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரியதில் ரெடியாக இருக்கிறேன்னா. இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை சந்திப்பதற்கான ரெடி, மரணத்தில் சந்திக்கிறதுக்கும் ரெடி, வருகையில் சந்திக்கிறதுக்கும் ரெடி அப்படிங்கிற ஒரு ரெடினஸில் இருக்கிறார் எந்த நிமிஷமும் அப்படிங்கிறார். அதற்கு என்ன செய்யணும்னு வேற அவர் சொல்றாரு. இப்போ அதுதான் நம்ம கற்றுக்கணும். இப்போ அவர் ரெடியாக இருக்கிறது ஓகே, அவர் இந்த 2த்துலேயும் அதான் சொல்றாரு, நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதற்கும் தகுதி உள்ளவனாக, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த 2த்துக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன், தகுதியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் எப்படி இதை ப்ரிப்பேர் ஆகியிருப்பார்
இந்த அளவுக்கு அவர் ஸ்பிரிச்சுவலி எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த இடத்துல அவர் ஒரு பதில் சொல்றாரு. அதைத்தான் நாம இன்னைக்கு செய்தியா பார்க்க போறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமும் அதே போல மாறுவதற்கு, வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ப்ரிப்பேராக இருக்கணும். மரித்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒருவேளை வருகை முந்துமானால் உயிரோடு சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கணும்.